வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2016 குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி இதுதான். ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/4 பகுதியை, சரிங்களா, 4இல் ஒரு பகுதியை 20 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையின் 3/4 பகுதியை, சரிங்களா, அதாவது 4இல் 3 பகுதியை ஏ செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியை பார்த்ததுமே நம்மளால் சொல்லிட முடியும் 60 நாட்கள் அப்படிங்கிறது. டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 60 நாட்கள். பேனா தேவையில்லை, பேப்பர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பார்த்ததுமே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட முடியும். ஏன் அப்படின்னு பாருங்கள், அதாவது இங்கேயும் கீழே 4 தான் இருக்குது, இங்கேயும் கீழே 4 தான் இருக்குது. 2 இடத்துலையும் கீழே 4 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. வேறு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுறலாம். ஒரு பகுதியை, அதாவது வேலையின் ஒரு பகுதியை செய்து முடிக்க 20 நாள் ஆச்சுன்னா 3 பகுதியை செய்து முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? சரிங்களா, ஒரு பகுதியை செய்து முடிக்க 20 நாள் ஆச்சுன்னா 3 பகுதி வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகும்? இதுதான் கேள்வி. ஒரு பகுதியை செய்ய 20 நாட்கள் ஆகிருக்கு. அப்போ 3 பகுதியை செய்ய 60 நாள் ஆகும். பார்த்ததுமே பதில் சொல்லிடலாம். இல்லை அது புரியல அப்படின்னாலும் இந்த எண்ணெய் அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுவோம்? நம்ம கால் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? முக்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கால் பகுதி வேலையை முடிக்க 20 நாள்னா முக்கால் பகுதி வேலையை முடிக்க எத்தனை நாள்? சுலபமாக சொல்லிடலாம், 60 நாட்கள். இதை கணக்கு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம போட்டு தான் பார்க்கணும். சரிங்களா, போட்டு பார்க்கலாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆட்கள் நாள், வேலை நாள். சரிங்களா, வேலை நாள். இங்கே பார்த்துட்டோம். கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறத மட்டுமே எடுத்துக்கலாம். ஒரு பகுதி வேலையை செய்ய 20 நாள் ஆகுது. 3 பகுதி வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும்? சரிங்களா, நாள் நமக்கு தெரியாது, அதனால இப்படி எக்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, இது விகிதத்தில் இருக்கு. சரிங்களா, ஒரு பகுதி வேலையை செய்ய 20 நாள் ஆச்சு, 3 பகுதி வேலையை செய்ய எக்ஸ் நாட்கள் ஆகும். சரிங்களா, இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓர் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20, 3 × 20 60. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60 அப்படிங்கிறது பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிருது. சரிங்களா, அப்போ எது சரியான பதில்? டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 60 அப்படிங்கிறது தான் சரியான பதில். ரொம்ப எளிமையான கேள்வி. சரிங்களா, ஆனால் இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி 2016ல். இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.